வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம சூர்தாசனுடைய 3வது பத்தை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த 3வது பத்தை 6 பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை. ஃபஸ்ட் பாயிண்ட், ஹமாரை ஹரி ஹாரில் கீழக்கரி. அதாவது அதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா, கோபியாங் ஊதவ் கோ கஹதி ஹை. ஊதவ் हमारे लिए हरी हारिल के पंचों में दामी हुई लकड़ी के समान है. அதாவது கோபியர்கள் ஊதவ்கிட்ட வந்து சொல்கிறாங்களாமா, ஊதவ் ஹமாரே லியே ஹரி, எங்களுடைய ஹரி, ஹரி மீன்ஸ் பகவான் கடவுள், ஹாரில் கே பஞ்சோமே தாமி ஹுயி லக்கடி கே சமான் ஹை. ஹாரில் அப்படிங்கிற ஒரு பேர்டு, அந்த பேர்டு எப்போதுமே அதனுடைய கால்களில் ஒரு விறகு போன்ற ஒரு குச்சியை வந்து எப்போதுமே வச்சுருக்குமாமா. அது பறக்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த விறகை எடுத்து அதனுடைய மூக்கில் அழகில் வந்து இது பண்ணிட்டு பிடிச்சிக்கிட்டு தான் பறக்குமாமா. அந்த மாதிரி அந்த ஹாரில் பேர்டு அந்த விறகை வந்து எப்போதுமே தன்னை விட்டு அதாவது அதை விட்டு பிரிஞ்சே இருக்காதாமா. அந்த மாதிரி எங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஸ் பிரஹார் ஹாரில் பக்ஷி லக்கடிக்கோ கிசி ஹால்மே நஹி சோடுதா. அந்த மாதிரி அந்த ஹாரில் பேர்டு அந்த லக்கடி, அந்த மரக்குச்சியை வந்து கிசி ஹால்மே எந்த ஒரு நிலைமையிலையும் நஹி சோடுதா விட்டுறாது. உசி பாந்தி, அது போலவே ஹம்பி கிருஷ்ணகோ திருத்தாசே தாமே ஹுயே ஹை. அந்த மாதிரி நாங்களும் கிருஷ்ணரை வந்து எங்களுடைய மனசில் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து குடியேற்றிட்டோம், அதாவது ஸ்டே பண்ண வச்சுட்டோம் எங்களோட மனசில். அதனால் எங்களை விட்டு கிருஷ்ணனுடைய அன்பில் இருந்து எங்களை வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறதா அந்த ஃபஸ்ட்டு லைனுக்குரிய மீனிங். இப்போ செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா, மண் கிரம பச்சன் நந்த் நந்தன் உர் யஹ் திருட் கரி பக்கரி. இப்போ இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா, हमने मन से क्रम से वचनों से कृष्ण को हृदय में दृढ़ता से बसाया हुआ है. அதாவது எங்களுடைய மனசுலையும் எங்களுடைய செயல்லையும் எங்களுடைய வச்சனோ வார்த்தைகள்லையும் கிருஷ்ணகோ ஹிருதயமே திருட்டாசே பசாயா ஹுவாஹே, எங்களுடைய மனசுலையோ எங்களுடைய செயலில் எங்களுடைய வார்த்தைகளில் எல்லா இதுலேயுமே கிருஷ்ணர் வந்து ஸ்டே ஆயிட்டாரு, அதாவது குடியேறிட்டாரு அப்படிங்கிறதா அந்த செகண்ட் லைனுக்குரிய மீனிங். மூணாவது லைன், ஜாகத் சோவத் ஸ்வப்ன திவஸ் நிசி கன்ஹா கன்ஹா ஜக்ரி. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, हम जागते सोते रात दिन यहाँ तक कि सपने में भी कन्हैया कन्हैया नाम की रट लगाए रखती है. அதாவது நாங்கள் ஜாகத்தேனா வேக்கப்பாக்குறது, அதாவது விழிப்பா இருந்தாலும், அதாவது முழிச்சிருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தாலும், சோத்தே தூங்குனாலும், ராத்தோ இரவோ, தின் பகலோ, யஹாங் தகுகி சப்னமே மேபி, அதாவது எது வரைக்கும்னா எங்கள் கனவுல கூட கன்ஹையா கன்ஹையா அந்த நீல நிற கண்ணனை தான், அவருடைய பேரை தான் ரட் லகாயே ரஹதிகை அப்படியே நாங்கள் ரிப்பீட்டாக அப்படியே மெமரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த மூணாவது லைனுக்கு. நாலாவது லைன் பார்த்தீங்கன்னா, சுனத் ஜோக் லாகத் ஹை ஐசவ் ஜவ் கருஹி கரி. இப்போ இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, हम जब तुम्हारे मुख से योग साधना की बात सुनती है दो हम तुम्हारा यह संदेश कड़वी ककड़ी के समान कड़वा और आरुचिकर लगता है. எப்போ உதவ் உன்னோட வாயிலிருந்து இந்த யோக சாதனா அந்த யோக அந்த செய்தியை நாங்கள் கேட்டோமோ பாத் மீன்ஸ் அந்த செய்தி, சுன்திகை கேட்டமோ, ஹமே துமாரே யஹ் சந்தேஸ், நீ இந்த கொண்டு வந்த இந்த செய்தி எங்களுக்கு கடுவி கக்கடிக்கே சமான், ரொம்ப கசப்பான வெள்ளரிக்கு சமமாக, கடுவா கசப்பாகவும், அவர் ருச்சிகர் லகத்தாகை, ஒரு டேஸ்டே இல்லாமல், ருச்சிகர் மீன்ஸ் டேஸ்டாக இருக்குது, ருச்சிக்குன்னா ஒரு சுவையே இல்லாமல் இருக்குது இந்த செய்தி எங்களுக்கு அப்படிங்கிறதா ஃபோர்த் லைனுக்குரிய மீனிங். ஃபிஃப்த் லைன், सुदव व्याति हमको लै आये देखी सुनी ना खरी. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, तुम दो हमारे लिए ऐसी बीमारी ले आए हो
நீ என்ன எங்களுக்கு இப்படி ஒரு பீமாரி மீன்ஸ் ஒரு நோயை கொண்டு வந்திருக்கியா? जो हमने ना दो कभी देखी ना सुनी और ना कभी इसका व्यवहार करके देखा. நாங்க இதை பத்தி கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை இந்த செயலை பத்தியே அப்படின்னு கோபியர்கள் உதவ்கிட்ட சொல்றாங்களாமா. லாஸ்ட் லைன் 6th லைன் பார்த்தீங்கன்னா, யஹ்தவ் சூர் தினஹீலை சவுண்ட் பவ் ஜின்கே மன் சக்கரி. இந்த லைனுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, கோபியாங் கஹ்னே லகி, கோபியர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உதவ் तुम यह योग साधना का संदेश उन लोगों को दो जिनके हृदय में भटकन में है, जिनके कहीं कोई आस्था नहीं है. அதாவது கோபியர்கள் சொல்றாங்க உதவ் கிட்ட, நீ இந்த செய்தியை எங்களுக்கு வந்து கொண்டாந்து சொல்லியிருக்க கூடாது, இது நீ யாருக்கு போய் சொல்லணும்னா அப்படின்னு சொல்றாங்க. தும் யஹ் யோக சாதனா கா சந்தேஷ், நீ இந்த யோக இந்த செய்தியை இந்த செய்தியை உன் லோகோக்கோ தோ, இந்த மாதிரி மக்களுக்கு போய் கொடு. எந்த மாதிரி மக்களுக்குன்னா, ஜின்கே ஹிருதய பட்கனே மே ஹை, யாருனுடைய இருதயம் பட்கனே மேனா அப்படியே ஒரு இடத்துல நிலையா இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு நிலையான திங்கிங் இல்லாம. ஜின்கே கஹி கோயி ஆஸ்தா நகிஹே, யாருக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லாம இருக்குதோ அவங்கள்ட்ட போய் கொடு, இந்த செய்தி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்களாமா. ஹம்தோ பூர்ண ரூபசே கிருஷ்ண கி தீவானி ஹை, நாங்கள் எங்களை முழுமையாக நாங்கள் வந்து ஒரு கிருஷ்ணர் மேலே ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டோம். பூரண ரூபசே முழுமையாகவே கிருஷ்ண கி தீவானி ஹை. ஹம் யஹ் யோக சந்தேஷ் கியா கரேங்கே, இந்த யோக சந்தேஷ் எங்களை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊதவ்கிட்ட வந்து கோபியர்கள் சொல்கிற மாதிரி இந்த பத்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 விதமாக அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க இந்த பத்துலேருந்து. நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு செட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டினுடைய கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம்ப்பா. இப்போ கோபியாங் அப்னே கோ ஹாரில் கீ லக்கரி கியோம் பத்தாத்தி ஹை, கோபியர்கள் தன்னை அப்னே மீன்ஸ் அவங்கள, ஹாரில் கீ லக்கரி கியோம் பத்தாத்தி ஹை, ஹாரில் அதாவது அந்த ஹாரில் அப்படிங்கிற அந்த பேர்டனுடைய, லக்கரி மீன்ஸ் அந்த விறகு, அந்த விறகுக்கு சமமாக கியோம் பத்தாத்தி ஹை ஏன் சொல்கிறார்கள். ஆன்சர் பாருங்க, गोपियां कृष्ण को हारिल की लकड़ी के समान अपना अटूट अंक मानती है. அப்போ கோபியர்கள் கிருஷ்ணரை அந்த ஹாரில் கி லக்கடி கே சமான், அந்த பேர்டு வச்சிருக்கிற அந்த விறகுக்கு சமமாக, அப்பனா அட்டூட் அங்கு மான்திகை, அதாவது அந்த பேர்டனுடைய ஒரு அங்கமாகவே அந்த விறகு இருக்கிற மாதிரி அந்த பேர்டு நினச்சிக்கும் போல, அந்த விறகை அந்த மரத்துண்டை விடவே விடாதாமா. அந்த மாதிரி கோபியர்கள் கிருஷ்ணரை தன்னை விட்டு பிரிச்சே பார்க்க முடியாது அவங்களால. அதனால தான் அந்த ஹாரில் கி லக்கடியை வந்து அந்த கிருஷ்ணருக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதாவது அந்த பேர்டாக அவங்கள வச்சுக்கிறாங்க கோபியர்களை, அந்த பேர்டு பிடிச்சிருக்கிற அந்த விறகா கிருஷ்ணரை சொல்கிறாங்க. जैसे हारिल हर हाल में दिनके को अपनी चोंच में लिए फिरता है, அது பறக்க முற்பட்டா கூட தன்னுடைய சோஞ்ச் மீன்ஸ் அதனுடைய மூக்கில் வந்து அந்த தினக்கே மீன்ஸ் அந்த விறகை எந்த நிலைமையிலையும் அந்த விறகை வந்து விடவே விடாதாமா, அந்த சோஞ்சில் வந்து வச்சுக்கிட்டு தான் பறக்குமாமா. ஃபிர்தா ஹை உசி பிரகார் கோபியாங் கிருஷ்ணக்கோ தின் ராத்தா அப்படி ஹிருதயமே ரக்தி ஹை, அந்த மாதிரியாமா கோபியர்கள் கிருஷ்ணரை இரவும் பகலுமாக தன்னுடைய இருதயத்திலேயே அப்படியே வச்சிருக்கிறாங்களாமா, அப்படியே ஸ்டே ஆயிட்டார் அவங்களுடைய கோபியர்களுடைய இருதயத்தில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பத் கே ஆதார் பர் கோபியோ கி மனோதசா கா வர்ணன் கீஜியே. இப்போ இந்த பதத்தின் ஆதாரமாக கொண்டு கோபியர்களுடைய மனநிலை, மனோதசா மீன்ஸ் நிலையினுடைய வர்ணனையை இந்த இடத்துல செய்யுங்க. கிருஷ்ண கே வியோகுமே கோபியாங் பாவலி ஹோகயி ஹை, ஒரு பைத்தியம் பிடிச்சவங்களாட்டம் ஆயிட்டாங்களாமா. கிருஷ்ணர்கே வியோகுமே, கிருஷ்ணனுடைய பிரிவினால் கோபியர்கள் பாவலி ஹோகயி ஹை பைத்தியம் போல ஆகிவிட்டார்கள். வே தின் ராத் கிருஷ்ணகே நாம் கி ரட் லகாயே ரஹதி ஹை, அவங்க இரவும் பகலுமாக கண்ஹையா கண்ஹையா அப்படின்னு அவரோட பேரையே ரிப்பீட்டடாக மெமரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாமா. அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலைமை கிருஷ்ணரை பார்க்காதனால மாறிடுச்சு. மூணாவது கொஸ்டின், யோகுக்கோ கிஸ்கே சமான் பத்தாயா கயா ஹை, யோக அந்த சந்தேச எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க இந்த இடத்துல.
योग को கடுவி கக்கடி கே சமான் கடு பதாயா கயா ஹை. கடுவி கக்கடி கசப்பான வெள்ளரி, அந்த வெள்ளரி பிஞ்சுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல ரொம்ப கடு பதாயா கயா ஹை, கசப்பாக சொல்கிறார்கள் இந்த யோக சந்தேச. 4வது क्वेश्चन, उद्धव के मुख से योग की बातें सुनकर गोपियों को कैसा लगता है. ஊதவனுடைய வாயிலிருந்து இந்த யோக கி பாத், இந்த யோக செய்தியை கேட்ட கோபியர்கள், சுன்கர் கோபியோகோ கைசே லகதா ஹை, எப்படி இருந்தது கோபியர்களுக்கு. ஆன்சர் பதில், ஊதவ் கே முஹ் சே யோக கி பாத்தே சுன்கர் கோபியோ கோ ஐசா லகதா ஹை, இப்படி இருந்ததாமா. எப்படின்னா, மானோ உன்ஹே கடுவி கக்கடி காலி ஹோ, ஒரு கசப்பான வெள்ளரி பழத்தை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சாமா. ஆஷியா ஹை ஆஷியா யஹ் ஹை, அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னா, உன்ஹே யோக கி பாத் பகுத் புரி லகதி ஹை, அந்த யோக கி பாத், அந்த யோகா அந்த அந்த செய்தி வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே கெட்டதாக தான் பட்டுச்சாமா அவங்களோட மனசுக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஹாரில் கி லக்கரி का अर्थ लिखिए. ஹாரில் கி லக்கரி அதனுடைய மீனிங் என்ன அப்படின்ட்டு இங்கே எழுத சொல்றாங்க. ஆன்சர், ஹாரில் கி லக்கரி का अर्थ है. ஹாரில் கி லக்கரி அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீனே கா சஹாரா, வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம். ஜீனே கா சஹாரானா ஒரு ஆதாரத்தை வச்சு தான் வாழ்க்கையை வாழ்ற முடியும். யா அனன்ய லகாவ், ரொம்ப எல்லையற்ற, அதை ரொம்ப டீப்பான ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எல்லையற்ற இணைப்பு அப்படின்னு அர்த்தம் அனன்ய லகாவ் அப்படின்னா. இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், योग को गोपियों ने कड़वी ककड़ी क्यों कहा है. இந்த யோக் அப்படிங்கிறது கோபியர்கள் ஏன் கடுவி கக்கடின்னு ஏன் சொல்கிறார்கள். கோபியா யோக மார்க்கோ கடுவி கக்கடி கே சமான் கடு, இந்த யோக மார்க்கத்தை, அந்த யோக வழியை அவங்க வந்து கசப்பான வெள்ளரிக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்களாமா. கடு மீன்ஸ் கசப்பான. ததா வியாதி கே சமான் பலா மான்திகை, ஒரு நோய்க்கு ஈக்குவலா, ஒரு கவலை வாய்ந்ததாக, வேதனை தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்களாமா கோபியர்கள். உன்கேலியே யோக மார்க் உன்கே கிருஷ்ண சே தூர்லே ஜானே வாலா ஹை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த யோக மார்க்குங்கிறது கிருஷ்ணர் வந்து அவங்கள விட்டு கிருஷ்ணரை தூரமாக்குற ஒரு செயலா அவங்க கருதுறாங்க. இசிலியே வியர்த்து ஹை, அதனால இது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 2வது क्वेश्चन, ஊதவ் கோபியோ கேலியே கிஸ் பிரகார் கி வியாதி லேக்கர் ஆயே. ஊதவ் கோபியர்களுக்காக எந்த விதமான ஒரு வியாதியை எடுத்துக்கிட்டு வந்தாரு. எது, இந்த யோகு தான். ஊதவ் கோபியோ கேலியே யோக ரூபி வியாதி லேக்கர் ஆயே, யோக் அப்படிங்கிற ரூபத்துல ஒரு வியாதியை எடுத்துக்கிட்டு வராரு. யோக கா ரூகா சந்தேஷ் கோபியோ கோ கிருஷ்ண சே தூர கர்த்தா ஹை, அதே தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சொன்னதே தான். இந்த யோக சந்தேஷங்கிறது கோபியர்களை கிருஷ்ணரை விட்டு தூரமாக்குது. இசிலியே வே இசே வியாதி மான்திகை, அதனால தான் அவங்க இதை ஒரு நோயாக பார்க்கிறார்கள். 3வது क्वेश्चन, योग संदेश किस दिए जाने की बात गोपियों ने की है. गोपियों ने பதில் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. गोपियों ने उद्धव से योग की शिक्षा ऐसे लोगों को देने की बात कही है. அதாவது கோபியர்கள்ட்ட கொண்டாந்த இந்த செய்தியை கோபியர்கள் வந்து ஊதவ்கிட்ட சொல்கிறாங்களாமா, எங்களுக்கு இந்த கல்வியை இதை சொல்லாதீங்க, நீங்கள் போய் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களாமா. அதுதான் உங்களுக்கு கொஸ்டின். பார்த்தீங்கன்னா, கிசே தியே ஜானே கி பாத், யார்கிட்ட போய் கொடுக்க சொல்கிறாங்க இந்த யோக சந்தேச கோபியர்கள் அப்படின்னு. கிசே தியே ஜானே மீன்ஸ் யாரிடம் கொடுக்க சொல்கிறார்கள். கி பாத் கோபியோ நே கி ஹை, கோபியர்கள் யார்கிட்ட இந்த செய்தியை கொடுக்க சொல்கிறாங்கன்னா, கோபியோனே ஊதவ் சே யோக கி சிக்ஷா ஐசே லோகோ கோ தேனே, ஐசே லோக இந்த மாதிரி மக்களுக்கு போய் தேனே கி பாத்து கஹி கொடுக்கறதுக்கு சொல்கிறாங்களாமா. ஜின்கே மண்மே சக்கரிகை, யாருக்கிட்ட மனசே இல்லை, மனம் இருக்கிறதோ, ஜின்கே மண்மே சக்கரிகை, ஜின்கே மண்மே சக்கரிகைனா யாருக்கு மனம் இருக்கிறதோ, ஜின்கா மண் ஸ்தர் நகிகை, யாருக்கு ஒரு நிலையான மைண்ட் இல்லையோ, ஜோ கிருஷ்ணக்கே திவானே நகிகை, அவங்களுக்கு, அதாவது கிருஷ்ணக்கே திவானே நகிகைனா அவங்க வந்து கிருஷ்ணர் மேலே பைத்தியமாக இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் இந்த செய்தியை கொடுங்க அப்படின்ட்டு கோபியர்கள் சொல்கிறாங்க. 4வது, அனுப்ராஸ் அலங்கார்க்கே தோ உதாகரண் லிக்கியே. இப்போ இந்த பதில் வந்து அனுப்ராஸ் அலங்கார் வந்து இருக்குது. அந்த அனுப்ராஸ் அலங்காருக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்கிறாங்க. அனுப்ராஸ் அலங்கார்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் அந்த பதில் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். அனுப்ராஸ் அலங்காரம்னா என்னென்னா, அந்த வர்ணம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 உதாரணத்தில் எது எடுத்துருக்கிறாங்க, ஹமாரை ஹரி ஹாரில் பாருங்கள் ஹா ஹா ஹா. அது இன்னொரு உதாரணம் பாருங்கள் கருயி கக்கரி க க. அப்போ அந்த வர்ணங்கள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிறது தான் அனுப்ராஸ் அலங்காரம்னு அர்த்தம். லாஸ்ட் கொஸ்டின், इसमें किस भाषा का प्रयोग हुआ है? இதில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது? இந்த சூர்தாஸ் 10ல் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது? விரஜ் பாஷா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.